பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் பலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லையிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த வசனம் என்கிறது தேவன் நம்மேல் வைத்திருந்த அளவு கடந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கடையாந்தரமாகிய தூரத்திலிருந்து உன்னை எடுத்து அழைத்து வந்து உன்னை என் தாசனாக நான் தெரிந்து கொண்டு உன்னை வெறுக்காமல் உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் அங்கு காண முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தள்ளி இவ்வளவாயுடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி, ஏன்னா இவ்வளவு பெரிதான அன்பின் நிமித்தம் நம்மை தமக்கென்று சொந்தமாக்கி கொண்டிருக்கிறபடியினாலும் அதிலே விசேஷமாய் கிறிஸ்துக்குள்ளாக இன்றைக்கு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நம்மை தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினாலே, பிரியமானவர்களே, நம்முடைய அன்புக்கு நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மிலே மகிமைப்படுவார். தேவன் நம்மில் வைத்த அந்த அன்பின்படி இதோ அவர் நம்மிலே சகலவற்றையும் நிறைவாக்கி தருவார். ஆமென்.